அங்க வந்து தமிழ் வாழ்க தமிழ் வெல்கன்னு சிவகார்த்திகேயன் கத்தும் போது லாஸ்ட்ல அங்க உக்காந்துங்கிற 2K கிட்ஸ் ஏஞ்சி கத்துறான் தமிழ் வாழ்கன்னு. இதுக்கு மேல உங்களுக்கு என்ன ஒரு படம் டெலிவரி பண்ணும்? இதுக்கு மேல என்னங்க வேணும்? அந்த பாக்குற ஆடியன்ஸ்க்கு அந்த கருத்து போய் சேர்த்துல அந்த பாயிண்ட் போய் இடிச்சிச்சுல அவனை. நம்ம தமிழ் மொழிக்கு இவ்வளவு பேர் இறந்திருக்கான்னு அவன் உணர்றான். அதனாலதான் அவனும் எஞ்சி தமிழ் வாழ்கன்னு கத்துறான். சோ அந்த ஒரு டெலிவரி இம்பாக்ட் இந்த படம் ஏற்படுத்திருக்கு. அதுவே மிகப்பெரிய சந்தோஷம். இப்ப வருவானுங்க, படம் நல்லாவே இல்லையா, படம் மொக்கையா இருக்கான், ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஆகான், செகண்ட் ஹாஃப்ல ஆகான், படத்துல ஒன்னும் இல்லைன்னு ஒரு குரூப் கிளம்பி வரும். வந்துதான் ஆகணும், வேற வழி கிடையாது. அது பேர்லாம் வைத்தெரிச்சல். அதெல்லாம் புறம் தள்ளுங்க. இந்த படத்தை வந்து பாத்தீங்கன்னா, இன்னொன்னு, இந்த படத்தை வந்து தமிழ்நாட்டுக்காரங்க தான் பாக்கணும், மத்தவங்க எல்லாம் பார்க்க கூடாதுன்னு இல்ல, எல்லாரும் பார்க்கணும். நானும் நினைச்சேன் ஒருவேளை தமிழ் மொழியை பாதுகாக்கிறதுக்கு வெறும் தமிழர் மட்டும் தான் கஷ்டப்பட்டு இருக்காங்க போலன்ட்டு. ஆனா கிடையாது. அங்க ஸ்டூடெண்ட்ஸ் இயக்கம்ன்றது வந்து தமிழ்நாட்டு ஸ்டூடெண்ட்ஸ் இயக்கம் மட்டும் கிடையாது. கேரளா, வெஸ்ட் பெங்கால், ஆந்திரா, அங்கங்கிருந்து வரா நார்த் இந்தியால. சோ எல்லாருமே எதிர்த்து தான் இதை எதிர்த்து போராடுறாங்க. பிகாஸ் இந்தி திணிப்புன்றது தமிழ்நாட்டுக்கு மட்டும் கிடையாது, இந்தியாவுக்கே. சோ எல்லா மாநிலமும் ஒன்றிணைஞ்சு போராடுது. அந்த மாணவர்கள் அந்த போராட்ட குணத்தை இன்றைய காலத்து மாணவர்கள் பார்த்தாதான் தவறான வழியில போக மாட்டாங்க, தவறான இதுல போக மாட்டாங்க. அவனுக்கு புரிய வரும். அதை வந்து இந்த படம் டெலிவரி பண்ணிருக்கு. அந்த ஸ்கிரீன் பிளே எல்லாம் வந்து நல்லா எடுத்திருக்காங்க. அந்த